இந்த வானர படங்கள்லாம் தாண்டிக்கிட்டு இருக்க. ஆமா, கல்யாணத்துக்கு கூட்டம் வேண்டாம். ஆமா, ஒப்புறானால பசங்களை பரப்பாடி பச்ச கண்ணாயிரம் 3000 ராகுலும் கேள்வி வர்றாங்க. சனி கூட வந்திருக்கானா பாரு. சனியை விட்டுட்டு தனியா தான் வரானுங்க. வாங்க வாங்க. எங்க திருட்டு வாங்க அடிக்கவா? பகலோட பரம்பரை புத்தி போயிட பத்தியா? இல்லடா, கொய்யா தோப்புல அந்த ஒய்யாரிய வர சொல்லிருப்பான். தனியா போனா எவனாவது முதுகுக்கு டப்பா கட்டிடுவான்னு துணைக்கு நம்மளையும் கூப்பிடுறான். ஆமா, ஏன்னா இங்க உள்ள பசங்க கூட என்னோட பலசாலிங்க, அதனால உங்களை துணை கூப்பிடுறாங்க. ஒரு புயல் அடிக்காத காக்காய் கூட இவங்க படப்பாங்க போட்டுருக்கு. நான் சொல்ல போறேன் அளவுக்கு தனியா திண்டானே. விஷயத்த உடைக்கட்டுமா? பாத்துவோட பசங்க நோட பண்ற போது சொல்லா சீக்கிரம். இதெல்லாம் இல்லடா, ஆத்தார ராசகுமாரிய பாக்கணும். இல்லையே அலங்காரம் இல்லாமல போவாங்க. கொட்டு முழக்கத்தோட போனாத்தான் எவனோ ஆசா கொடி கட்டிட்டு வரான்னு நினைப்பான். ஆமா, படையை எடுத்து வர்றான்னு பயந்துகிட்டு ஓடி போயிட்டா கனவுல வந்து உனக்காக காத்துட்டு இருந்தவ நெசமா வந்தா பயந்தா ஓடிடுவா. கண்டாளா அப்படின்னு அப்படியே உன்னை கட்டிக்குவா. கைலாசம், 4 பேருக்கு முன்னால அவளை பாக்கணும் எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குடா. நீ பாக்க கண்ணை கட்டிக்கோ. ஐயோ, கண்ணை கட்டிக்க மாட்டேன். கண்ணை கட்டிக்கிறானா அவருக்கு ஒன்ன கட்டிக்குவா. சரி, அம்மாவை ஆமா கல்யாணம் பண்ணிக்க போற பிள்ளைங்க அம்மாவை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? கொஞ்சம் கேட்டு கொஞ்சம் கூட வேணாம். எல்லாத்துக்கும் பிள்ளையாசம் தான் சாட்சி. ஏண்டா கட்டுறியா? உள்ள முள்ள கட்டு. சரி, போலாம் போலாம் போலாம். என்னடா இது கையெல்லாம் கல்லாட்டா இருக்கு. பாடுபட்ட பிரேகம் பாரு, அதான் பாராக டாட்டா இருக்குது. சேலையெல்லாம் கூட கல்லாட்டா இருக்குது. அதையும் கண்டாந்து கூட பாரு, அப்படித்தான் இருக்கும். என்னடா கனவு ராணி பேச மாட்டேங்கடா. கனவு ராணி, உனக்கு போட்டுட்டேன் தாலி. ஆமா, இன்னையில இருந்து நீ எனக்கு பொண்டாட்டி, நான் உனக்கு பிடிச்சேன். என் கைலாசம் வைகுண்டா இலை. என்னடா இது? ஓஹோ, நம்ம 2 பேரும் சந்தோஷமா விளையாடிட்டு போயிட்டாங்க. பேச மாட்டேன், வெக்கட்ட பாரு. தொட்டு முடிவேன், தொட்டு முடிவேன், தொட்டு விட்டேன். இப்ப கண்ணு போட்டு அவுட்டுமா? அவுட்டுருவேன். நீ சொல்லு. அவுத்துருவேன், அவங்க போறேன், அவங்க போறேன், அவுட்டுட்டா. தாலி கட்ட வச்சு ஏற்றி விட்டாருங்களா? முட்டா பண்ணுங்க. நான் வீட்டுக்கு வந்து எங்க அம்மா
இது தம்பியா தனியில கொண்ட நீ என் கலக விளையாட்டு கேட்ட பகடைக்காய் பகடைக்காயாவது பழனிக்காயாவது கோபிக்காரே தம்பி, கல்யாணம் முடிந்து விட்டது. இன்னும் மனைவியுடன் சந்தோஷமாக வாழலாம். பைத்தியமே பைத்தியமே, இது கல்லையா? கட்டிய மனைவியை கைவிடலாமா? ஆமா, இதை மட்டும் கொஞ்சம் கல்லா இருக்கலாமா? பெண் பாதம் பொல்லாது. இதெல்லாம் என்ன என்கிட்ட சொல்லாது, நீ போயிட்டு வாப்பா. ஆமா, ஒரு சந்தேகம். என்ன? இந்த கல்லை என் தலையில கட்டுறது இந்த பாடு பழிய, இது ஏன் பொம்மையா? ஆமாம் தம்பி. அப்படின்னா இதை வீட்டுல கொண்டு வச்சுக்க தம்பி. தம்பி, இது இப்போது உனக்கு சொந்தமானது. பாரா நாராயண் அவன் அம்மாட்ட சொல்லுவான். அப்ப இருந்து நெய்வாட கையில என்னடா அது? எங்க அழகு? ஆமாமா, சுருக்க போட்டுட்டான், கடல்ல வாழ்ந்துட்டான். சுருக்க மாட்டிக்கிட்டு கடல்ல வந்துட்டானா? புரியாத சொல்லுடா, போகலாம் சொல்லுடா. ஒரு பொண்ணு கழுத்துல தாலிங்கிற சுருக்க போட்டுட்டாமா, சம்சாரங்களை கடல்ல உண்டுட்டான். ஆத்தங்கரையில ஆளு பேர் இல்லாம அம்மாவும் பார்க்காம ஒரு அருமையான பொண்ணுக்கும் நம்ம அழகுக்கும் கல்யாணம் ஆகி போச்சுப்பா. கல்யாணம் ஆகி போச்சு. என்னது? எனக்கு இல்லாம கல்யாணமா? எங்கடா அவ? என்னடா பூமால யாரோ ஒரு பொண்ணை கட்டிருக்கானே? யாருடாவா? ஆமாமா, இந்த கிணவுல வந்தா பாரு, கிணவுல அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டான் போகாருங்களாண்டா அப்படி இப்படி இந்த பசங்க சொல்லி என் கண்ணை கட்டி விட்டு கல்லு பொம்மை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கம்மா. இந்த முட்டா பசங்க. ஏண்டா ஒன்னும் தெரியாதுங்கிறதுக்காக இவனை போயிட்டு வர மாட்டீங்களா? நான் இல்லம்மா, வைகுண்டம்மா. நானும் இல்லம்மா, கூட வந்த பசங்க பண்ண வேலை. இல்லம்மா, கிணவுல வந்தா பாரு ராஜகுமாரி, அவ கூட இல்லம்மா, இது கல்லுமா. கனவுல வந்தானா கண்ணா நின்னானா எல்லாரும் சேர்ந்து கட்டி வச்சாங்க. ஐயோ, எனக்கு புள்ள வாக்கிடும், அவனுக்கு வேலைக்கு வாச்சா வாங்கணும். இதெல்லாம் என் கர்மண்டா கர்மம். சோதரா போய் வேலை போய் பாருங்கடா. அம்மா, அங்க தம்பூர் நாராயணசாமி கூட வந்துட்டாருமா. நாராயணசாமி ஆச்சு, கோவில் சாமி ஆச்சு. வேற உள்ள போங்கதான். இன்னைக்கு நடக்கிறேன். ஏண்டா ரத்த கலவியா இருந்தாலும் சுத்தமா இருக்குது. ஆச்சரியமா இல்ல? இல்ல, இத அடிபட்ட மாதிரி பாசாக பண்ணிருப்பான். நான் பார்த்த சொன்னால. ஆமாண்டா கைலாசம், நேற்று ராத்திரி நான் தேவலோகத்துக்கு போயிருந்தேன். என்னாச்சு? ரம்ப என் காலை குணப்படுத்திட்டானா? ரம்ப ரம்ப வைத்து விட்டு மேலும் ஒரு வேளை அவன் உடம்புல மூலிகை கொடி படர்ந்திருக்கும். அதான் தொட்டதும் பட்டு போச்சு. போதுகிற உங்க ஆராய்ச்சி வேலை போய் பாருங்க. பாருங்க பாருங்க. ஏண்டா கண்ணு, நீ நிஜமா தேவலோகம் போயிட்டு வர்ற? ஐயோ பைக்கு. ஆமாமா ஆமா, இன்னைக்கு ராத்திரி வேணா நீ பாரு, நான் தேவலோகம் தான் போயிட்டு வரேன். கைலாசம் வர கைலாசம், எனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகம் இருக்குதா? சொல்லுங்க. ஆமா, எவன் எடுத்த உயிரை கொடுத்து
கொடுப்பானோ? தரமாட்டான். என்னப்பா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தந்தம் இல்ல. வேண்டாம், அவனை கேட்டுப்பா. வேண்டாம், உங்க பாட்டி வீரை கொண்டு போனால என்ன ஆச்சு? கொடுக்கல. உங்க பாட்டி சாகும்போது கூட எங்க அத்தையும் வாயில வயிற்றுல அடிச்சுட்டு கேட்டாங்க. கொடுக்கல. முடிந்த வச்சு மண்ணை பண்ற வரைக்கும் கொடுத்தானா? இல்ல. அது எங்க ஐயா கூட சொல்லுவாரு, ஏன்டா என்ன மாதிரி உத்தர வாங்குற அப்படின்னு. என்ன இருக்கானு உத்தர வாங்குவான், திருப்பி தர மாட்டான். அங்க கொடுத்துருக்கான அங்க சாவித்திரிக்கு எந்த சாவித்திரிக்கு? அடாதான் சத்தியம் சாவித்திரி கொடுத்துருக்காங்க. கதையா எவனாவது வாங்கின உத்தர இந்தாடாப்பா வச்சுக்க, தண்ணி திருப்பி கொடுக்கறதாவது அப்படி கொடுத்துருக்காங்க. யார் சொன்னா உனக்கு? எனக்கு ரொம்ப சொன்னான். சொல்லிக்கிறான் ரொம்ப வச்சுக்கிறாரா இங்கேயும்? அவ ஏன்டா சொல்ல மாட்டான்? அவளுக்கு என்ன தெரியும்னா என் ரம்பைக்கு என்ன தெரியும் கேக்குற? உன் தோசை கடை ஒய்யாரி நினைச்சுக்கிட்டியா? என் ரம்ப தலைங்க கொட்டி ஆண்டான்னா சபையில இருக்கிறவங்க மனசெல்லாம் ஆடுண்டா. அதுவா என் ரம்பைக்கு ஜன்னி கொண்டு உடம்பெல்லாம் அப்படியே ஆடி இருக்கும். அதை பார்த்துட்டு நீ நாட்டு வந்து நினைச்சிட்டு இருக்கிற. அது ரம்பைக்கு ஜன்னியா? நாய கலாதா கழுத மாதிரி கத்துற. வர பிள்ளைக்கு புத்தி முத்திக்கிட்டே வருது. மனுஷன் கூட விளையாடிக்கிட்டு இருந்தா இப்ப மிருகங்களோட விளையாட ஆரம்பிச்சுட்டான். எங்கட கைலாசம் வைகுண்டமோ ரெண்டு பசங்களும். என்னடா சொல்ற? நான் நல்லாட்டம் சொல்றேன், நீ கவனிச்சு பாரு. இத பத்தியா கைலாசம் வைகுண்டம் என்ன அதிசயம் இருக்கு? இது தேவையில்லாத அதிசயமா? நீ தலைமையாரு இதுவரை கூட்டுங்க. அழகு வெளியே நிக்காதப்ப எந்த பால் கண்ணாடி படப்போது இல்லதா? எங்க ஊர்ல குப்பிட்டாம ஆட்டு இருக்கிற மாதிரி எங்க பஞ்சால இருக்கிறாங்களோ இங்க சின்ன விடுவாங்களா? பாவங்கள் அதிக நேரம் இங்க இருக்கக்கூடாது. இது எங்க ஊர் எருமகடாங்க. இது எப்படி வந்துச்சு? இது என்ன பாவம் வந்துச்சு? இதுதான் எந்த பாகம். என்னடா இது? என்னடாய்க்கு காலில தண்டை, கைக்குள்ள தகத்ததா, கொட்டில பழமதா, செடி வச்சு போட்டா எவ்வளவு? ஆமா, நம்ம ஊர் எல்லாம் சேத்தால பூச்சிக்கிட்டு இருக்கோம். பாட்டுக்கு இவ்வளவு நீட்டம் நம்ப இருக்குதா? கோயிலு போற மாதிரி ஊர்னா வளர்ந்துகிட்டே போங்க. இதுதான் கழுமரம். கழுமரமா? எந்த ஊரு கழுவுல ஆலமரத்துல உட்காரு? அது இல்ல, இது ஒரு பாவிக்காக காத்திருக்கும் கழுமரம். இதுல ஒரு பாவியும் போடலையே. அந்த பாவி இன்னும் வரவில்லை. காலம் முடிந்தவன் இங்க வந்தால் அவன் செய்த பாவங்களுக்கு இந்த கழுமரத்தில் ஏற்றுவார்கள். யார் இந்த பாவியோ? யாரும் இல்லை.
உங்க ஊர் பஞ்சாயத்து தலைவன் சத்ரிகான். அவன் செய்யற ஒவ்வொரு பாவத்துக்கும் இது படிப்படியா வந்து கொண்டே. ஐயோ, எங்க ஊரு பக்கிரிசாமி என்னக்கா இது? பாவமே ரம்பா ரம்பா, இந்த கழுமானம் இல்லாம பண்ணிவிட. அது என்ன முடியாது. அவன் புண்ணியம் செய்தால் இது தானாக மறைந்துவிடும். ரம்பா, அது என்ன புண்ணியம் சொல்ல? அது என்ன புண்ணியம்? சரி பாருங்க, சொல்லிக்கிறேன். சாம்பா, கோழி திருடுற கண்ணால பார்த்தன கருவி திருடன் நல்லா இருக்கான். கதை அழைக்கிறது திருடிய கோழுக்கு அபராதமா 10 மரக்கா நெல்லும் ஆண்ட வீட்டு வயலுக்கு 300 கால் தண்ணி இறைச்சு ஊத்தலாம். போ, தர்மம் இல்ல எஜமா, ஆண்டவனுக்கே பொறுக்காது. இழுத்து போகிறாங்க. 10 வருஷமா எத்தனையோ வழக்குகளுக்கு வகையா தீர்ப்பு சொல்லியிருக்க. ஆண்டவனுக்கே பொறுக்காமல்ல, அவன் கிடக்குற முட்டா தேவையில்ல. வீட்டுக்கு 100 தேங்காய் அனுப்புறேன், வேண்டான்னு சொல்லாம வாங்கிக்கணும். பரவாயில்ல, ஏதோ அனுப்புறதா அனுப்புறீங்க. இளங்காயா இல்லாம முத்தின காயா பார்த்து அனுப்புங்க. அதுக்கு என்னங்க? சரி, அப்ப நான் வரட்டுங்க. போயிட்டு வாங்க. இதான் பக்கிரி என்ன? நீங்க வாங்க வாங்க வாங்க. பக்கிரி என்ன? என்னமோ நீங்க தேவலோகம் போயிட்டு வந்ததால ஊரெல்லாம் ஒரே பிரஸ்தாபமா இருக்க. தேவலோகம் என்ன? எவ்வளவு கூட போயிட்டு திரும்பி வந்திருக்கேன். யமலோகமா? என்ன தம்பி விளையாடுறீங்க? யமலோகம்னா நம்ம மாம மச்சான் விட போறதுமே திரும்ப வர்றதுக்கு கனவு கண்டிருக்கீங்க. கனவா? பக்கிரி என்ன, நீங்க சின்ன பிள்ளை இல்ல, தும்பிய பிடிச்சு அது வாழ குச்சியால குத்தி பறக்க விட்டு விளையாடுவீங்களே, அதுல உங்களுக்கு ரொம்ப பிரியம் இல்ல? ஆமா, அது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் யமலோகத்துல உங்களை பத்தி பக்கம் பக்கமாக எழுதி வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன தண்டனை தெரியுமான்னு? ஆரம்பத்துல சுண்டு வரல அத்தனை இருந்த கழுமரம் நீங்க பண்ற ஒவ்வொரு பாவத்தாலையும் வளர்ந்து 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 1.5 டன் வர உயரத்துக்கு இருக்குது. இன்னும் வளரும் போது இருக்கு. ஏண்டா கால்ல முள்ளு குத்துனாலே வலிக்குது, நம்ம பக்கிரி என்ன எப்படி தாங்குவாரு? இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். ஆமா, உடனே ஐயோ கைமரமா? ஆமா, இதுக்கு என்ன பரிகாரம் தெரிஞ்சு? பரிகாரம் பரிகாரம் இருக்கு பக்கிரி என்ன. எப்படின்னா தினசரி 100 ஏழைகளுக்கு வய நிறைய சோட்ட போடு, அப்படியே குறைஞ்சு 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 சுண்டு ஒரு லட்சம் வந்து. ஆமா, இப்பதான் சொல்லுவேன். காட்டா பெருசு, இப்ப காட்டா பெருசு, கைமரம் பெருசு. ஆட்டை ஓட்டிட்டு எங்க போற? பக்கிரிசாமி ஓட்டுக்கா? இல்ல, மாரியாத்தாளுக்கு பூசை போட்டு பலி கொடுத்து படைக்க போறோம். மாரியாத்தா உங்க கிட்ட பலியா கேட்டா அடிமுட்டா கத்துக்கலாம். இந்த மாதிரி வாயில்லா ஜீவனங்களை வதைக்கிற பசங்களுக்கு எவ்வளவு என்ன தண்டனை தெரியுமா? வீட்டு 2 நாள கரெக்ட் கரெக்ட் போட்டுட்டா இருப்பான். என்னமா இவரு நேர போய் வந்த மாதிரியே சொல்றாரு. நான் பார்த்துதான் சொன்னேன். அளவு பார்த்துட்டு வந்து சொன்னா நிஜமாவா? நெசம்னா கண்ணால பாத்துக்கு. மனசை இருக்கிற மாதிரி மனசுல இருப்பாங்க சாமி. ஆட்டையை விட்டுட்டேன், இது அரைச்சு ஆசையை விட்டுட்டேன். என்ன நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் ஒரு பரிகாரம் இருக்கு, அதை செய் சரியா போகும். என்ன செய்யணும்? எப்படின்னா தினமும் 10 பசுமாட்டுக்கு அவுத்துக்கீரை வாங்கி போட்டு வளர்த்த வளர்ப்போம். நம்ம போவோம்.